அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு நலம் தரும் நல்வாக்கு ஜோதிடர் கல்வடங்கம் சத்யநாராயண் சர்மா அவர்களின் வணக்கம். இன்றைய தினம் நாம் அதிசார குரு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குருவானவர் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் இருக்கக்கூடியவராவார். ஆனால் இப்போது விருச்சிக ராசியிலிருந்து 3 மாதங்கள் தனுசு ராசிக்கு அதிசாரமாக செல்லப் போகின்றார். அதிசாரம் என்பது முன்னோக்கி வேகமாக நகர்வதை பொறுத்து இருக்கின்றது. ஆகவே விருச்சிகத்திலிருந்து இதுவரை பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து பலனை தரப்போகின்றார். இப்போது நாம் குருவை பற்றிய இந்த ஒரு வருட பயணத்தை பார்ப்போம். சென்ற வருடம் 2018 அக்டோபர் 4ஆம் தேதி அன்று, அதாவது புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி விளம்பி வருடம் குரு பகவான் விருச்சிக ராசிக்குள் நுழைந்தார். அதிலிருந்து ஒரு வருடம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து பலன்களை தருவதற்காக இருந்தபோது அதிசாரமாக முன்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்குள் பிரவேசித்து விட்டார். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து பலனை தரப்போகின்றார். இந்த நிகழ்வானது தற்சமயம் விளம்பி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி அன்று, அதாவது ஆங்கில தேதி மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்று அந்த தனுசு ராசிக்கு செல்லுகின்ற அதிசாரமான பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. இந்த அதிசார பெயர்ச்சியில் மிகவும் விசேஷமானது என்று சொல்லலாம். காரணம், விருச்சிக ராசியில் இருந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்லுகின்றார். ஆகவே எல்லோருக்குமே அவர் நல்ல பலனை தரப்போகின்றார் என்றுதான் தெரிகிறது. அதே நேரத்தில் வக்கரமாக ஒரு கிரகம் நகருகிறது என்றால் அந்த கிரகம் பின்னோக்கி செல்வதை பொறுத்து இருக்கின்றது. அப்படி பின்னோக்கி செல்லுகின்ற போது அவர் அந்த கிரகம் கொடுக்கின்ற பலனானது மாறுபட்டதாக இருக்கும். உதாரணமாக, உச்ச பலனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு கிரகம் வக்கரமாக பின்னோக்கி செல்லுவாரேயானால் அவர் நீச்ச பலனை தருவார். அதே நேரத்தில் நீச்ச பலனை தந்து கொண்டிருந்த ஒரு கிரகமானது வக்கரமாக பின்னோக்கி செல்லுகின்ற போது உச்ச பலனை தந்து விடுவார். அதே நேரத்தில் ஆட்சி செய்கின்ற ஒரு கிரகம் வக்கரமாக பின்னோக்கி செல்லுகின்ற போது நல்ல பலனை தருவார். இப்படி பார்க்கையில் அதிசாரமாக இப்போது குரு பகவான் முன்னோக்கி செல்லுகின்ற போது அப்படி மாறுபட்ட பலனை தராவிட்டாலும் 12 ராசிக்குமான நல்ல பலனை தரப்போகின்றார் என்றுதான் தெரிகின்றது. காரணம், அவர் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்வது மட்டுமல்ல, அங்கே ஏற்கனவே தனுசு ராசியில் இருந்து கொண்டு சனி பகவானும் கேது பகவானும் 12 ராசிக்கும் சில பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரச்சனைகளும் ராகு பகவான் மிதுனத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பார்வையாலும் மற்றும் தன்னுடைய கெடுபலன்களாலும் பலவிதமான தொந்தரவுகளை 12 ராசிக்கும் தரப்போகின்றார்கள். அந்த 12 விதமான கெடுபலன்களையும் குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையால் ராகுவை பார்க்கின்ற காரணத்தினால் அந்த கெடுபலன்கள் வெகுவாக குறைந்துவிடும். அதே நேரத்தில் சனி பகவானும் கேது பகவானும் இருக்கின்ற தனுசு ராசிக்கு செல்லுகின்ற காரணத்தினால் அந்த சனி பகவானும் கேது பகவானும் கொடுக்கின்ற தீய பலன்களையும் வெகுவாக குறைத்து விடுவார். ஆகவே இந்த அதிசார குருபலன் என்றது மிகவும் நல்லதாக 12 ராசிக்கும் அமையப் போகின்றது என்றுதான் தெரிகிறது. ஆகவே இந்த குருபலன் அதிசாரமாக செல்லுகின்ற போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை அவர் தரப்போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சென்று அங்கிருந்து ஒரு 3 மாதங்கள் பலன்களை தரப்போகின்றார். அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் 2019 மார்ச் மாதம் 2019 மே மாதம் 18ஆம் தேதி வரை அவர் தனுசு ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போகின்றார். அந்த பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு பயிற்சியாகிற, அதாவது அதிசாரமாக பயிற்சியாகின்ற குரு பகவானின் பலன்
எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் சிறப்பாகத்தான் இருக்கும். காரணம், ஏற்கனவே தனுசு ராசியில் இருந்த சனி பகவானும் கேது பகவானும், அதே நேரத்தில் மிதுன ராசியில் இருந்த ராகு பகவானும் 12 ராசிக்கும் வெவ்வேறான பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக மேஷ ராசிக்கு பார்க்கின்ற போது, மேஷ ராசியில் 9வது வீட்டில் கேதுவும், அதே நேரத்தில் 9வது வீட்டில் சனி பகவானும் இருந்து கொண்டு மேஷராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் சில பிரச்சனைகளையும் புத்திர தோஷத்தையும் தண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், 9வது வீடு என்பது பெண்களுக்கு புத்திர ஸ்தானமாகும். அப்படிப்பட்ட புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது என்பது புத்திர தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு இதுவரை புத்திரஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் புத்திர தோஷத்தை தந்து கொண்டிருந்தார். இனி குரு பகவான் 8ல் இருந்து, அதாவது விருச்சிக ராசியில் மேஷ ராசிக்கு 8வது வீட்டிலிருந்து 9வது வீட்டிற்கு சனியும் கேதுவும் இருக்கின்ற இடத்திற்கு செல்லப் போகின்றார். தனுசு ராசியானது குரு பகவானுக்கு சொந்த வீடாகின்ற காரணத்தினால் இந்த அதிசாரம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு பயிற்சி தான். அதே நேரத்தில் தனுசு ராசியில் இருந்து கொண்டு அவர் ராகு பகவானை தனது 7வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் ராகு பகவானின் அசுப பலன்கள் சற்று குறையக்கூடும். சனி பகவானும் கேது பகவானும் இதுவரை தந்து கொண்டிருந்த பலவித பிரச்சனைகளையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக குறைத்து விடுவார். ஆகவே எல்லா ராசிக்கும் இருக்கின்ற நல்ல பலனை போல மேஷ ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி நல்ல பலனைத்தான் தரப்போகின்றது. குறிப்பாக குரு பகவானானவர் 9க்கும் 12க்கும் உரியவர். மேஷ ராசிக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு பகவான். ஆகவே அவர் 9ஆம் வீட்டிற்கே குரு பகவான் வருகின்ற காரணத்தினாலும் அவரே காரக பாவநாசம் என்று சொல்லப்படுகின்ற புத்திர காரகன். பெண்களுக்கு புத்திரஸ்தானத்திற்கே வருகின்ற காரணத்தினால், பெண்களுக்கு புத்திரஸ்தானத்திலேயே குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தையின் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக மிக அற்புதமான இந்த காலகட்டம் என்று சொல்லலாம். ஏற்கனவே மேஷராசி பெண்களுக்கு புத்திர தோஷம் என்று சொல்லிவிட்டோம். மற்றபடி எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒருவித சுகானுபவம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. குரு பகவான் 9வது வீட்டிலிருந்து சனி மற்றும் கேதுவின் அசுப பலன்களை குறைத்த காரணத்தினாலும் உடல் நலனில் ஜாதகருக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தெரியும். இதுவரை இருந்து வந்த கால்வலி மூட்டுவலி போன்றவைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அதே நேரத்தில் கேது பகவானானவர் 9வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு படிப்பில் தடைகளை ஏற்படுத்துவார். அதாவது உயர்கல்வி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கவன சிதைவாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு படிப்பில் தடையை உண்டாக்குவார். சிலருக்கு கேட்ட பாடம் கிடைத்திருக்காது, கேட்ட பாடப்பிரிவாக இருந்தாலும் அல்லது கேட்ட கல்லூரியில் இடம் கிடைத்திருக்காது. இப்படி விருப்பமில்லாத ஒரு படிப்பை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மேசராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுவும் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த 3 மாதங்கள் சில தடங்கல்களையும் படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாத, ஈடுபாடு இல்லாத ஒரு காலகட்டத்தையும் தரும் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவான் 9வது இடத்தில் இருந்து கொண்டு பலவிதமான உடல் வலியையும் நோய்களையும் இதுவரை தந்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவரும் சில புத்திர தோஷத்தை தந்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் அதையெல்லாம் சற்று குறைத்திருப்பார். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குருபலன் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். வரை இருந்து வந்த பலவிதமான தடங்கல்களும்
இடைஞ்சல்களும் அவர்களுக்கு நிச்சயமாக இனிமேல் இருக்காது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் 7வது வீட்டில் குருவின் 7வது பார்வையால் ராகு பகவான் செய்து கொண்டிருந்த மேஷ ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் இதுவரை கலை மற்றும் இசை, நாட்டியம் போன்ற பலவித கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றமான துணிச்சலான புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒருவித பலனை தந்து கொண்டிருந்தார். அதில் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் இன்னும் நல்ல பல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கலைஞர்களுக்கும் இசை ஞானிகளுக்கும் நிச்சயமாக நல்ல வரவு வரக்கூடிய காலகட்டம் இது. அவர்களின் புதிய முயற்சிக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடியும். ஆகவே அவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நல்ல நேரம் இது என்று சொல்லலாம். ஆகவே நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி என்பது தனுசு ராசியில் இருந்து கொண்டு குரு பகவான் பல விதங்களில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தருகிறார் என்று சொல்லலாம். ஆகவே இதுவரை இருந்த நல்ல பலனை அவர்கள் மேலும் அதிகரித்து கொள்ளலாம் என்றும் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே மேஷ ராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சியினால் நல்ல பலன்களை பெறப்போகிறார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.